இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, அக்டோபர் மாதத்தின் கடைசி நாளாகிய இன்று நீர் எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உணவு உண்ண தேவையான உணவையும், நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எங்களை நீர் பாதுகாத்து இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். இறைவா, நீர் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், புனித பவுலடிகளார் நாம் அனைவரும் எவ்வாறு மீட்படைந்து கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்றும் அதற்காக அவர் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது முதல் வாசகம். அவர் தன் வாழ்க்கை முழுவதையும் இறைவனுக்காக, இயேசுவுக்காக, இயேசு கிறிஸ்துவை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்தார். தான் கொல்லப்பட்டாலும் அந்த இறப்பிலே அவர் மகிழ்ச்சி கொண்டார். ஏனென்றால் அவர் தன் வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்கு, இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். அதே போல நாமும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக, இறைவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றுகிற மக்களாக வாழக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளி ஒருவரை ஓய்வு நாளிலே குணப்படுத்துகின்றார். பரிசேயர்கள் அதில் குற்றத்தை காண்கின்றார்கள். இயேசு மற்றவர்களுக்கு நல்லதை செய்வதற்கு நேரத்தையும் நாளையும் பார்த்ததில்லை. அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் மீது இரக்கம் வைத்து இயேசு சுகத்தை வழங்கினார். நாமும் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிறோம். நம் குடும்பத்தில் இருக்கிற நம் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாரெல்லாம் நோயால் அவதிப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மை குணமாக்குகின்ற வல்லமை படைத்தவர். நம்பி ஜெபிப்போம், நாம் நலமடைவோம். நமக்கு வேண்டியதை இறைவன் செய்வார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.